இப்போ 11 to 15 பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த இஸ்ட்டு ரேஷியோ இஸ்ட் என்ற குறியீட்டிற்கு முன் உள்ள 2 வார்த்தை எழுத்து எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளிலிருந்து மற்றொன்றை தேர்ந்தெடுங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், 43:14 அதாவது 43க்கும் 14க்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி 54க்கு எது தொடர்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 43க்கும் 14க்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ 43ல் 4 3 கூட்டினா 7, 7 2ஆல் பிறகுனா 14 வந்துருச்சு. நல்லா பாருங்கள், 43ல் 4 3 இருக்குது, 4 3 கூட்டினா 7, 7 2 14 வந்துச்சு. அதே மாதிரி 54ல் 5 4 கூட்டினா எவ்வளவு? 9, 9 × 2 14. அதான் ஆன்சர். அடுத்து 12க்கு பாருங்கள், M/B = 13/2, R/D என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஏபிசிடி வரும்போது ஏபிசிடி தனி ஒரு பேப்பரில் நீங்கள் வரிசை எழுதி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஓரளவு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏ எத்தனாவது எழுத்து, பி எத்தனாவது எழுத்து, என் எத்தனாவது எழுத்து, இசட் அது ஒரு ரெகுலரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படி எழுதிருங்க பக்கமாக வேகமாக. இப்போ எம் வந்து 13வது லெட்டராக இருக்குது பாருங்கள், அதில் இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள், எம் 13, பி வந்து 2. அப்போ எம்முக்கு 13னா பி 2னா ஆருக்கு எத்தனை? ஆறு எத்தனாவது எழுத்தாக இருக்குது? 18வது எழுது இருக்குது. டி வந்து 4வது எழுத்தாக இருக்குது. அப்போ 18/4 தான் கரெக்ட் ஆன்சர். அதனால் ஒரு ஓரத்தில் ஏபிசிடி வரிசையை வேகமாக எழுதி 1 2 3 எழுதி வச்சுங்க. அப்போ ஆறுக்குன்னா 18, டின்னா 4. அப்போ 18/4 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 1வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள், தெற்கு வடக்கு மேற்கு. அதாவது தெற்கு வடமேற்கோட கம்பேர் பண்ணும்போது, தொடர்பு பண்ணும்போது மேற்கு எதோட தொடர்படுத்தணும்னு கேட்குறாங்க. அதனால் ஒரு படத்தை இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வடக்குக்கு எதிர்த்தாப்பில் தெற்கு, கிழக்குக்கு போட்டிருக்கேன், கிழக்குக்கு எதிர்த்தாப்பில் மேற்கு. இங்கே தெற்குக்கும் மேற்குக்கும் தென்மேற்கு இடையில், வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில் வடமேற்கு. இதை கிழக்குக்கும் வடக்குக்கும் வடகிழக்கு. இங்கே தெற்குக்கும் கிழக்குக்கும் தென்கிழக்கு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தெற்குக்கும் வடமேற்குக்கும் இடையில், தெற்குக்கும் வடமேற்கு இதை 2 இருக்குது பாருங்கள், தென்மேற்கு மேற்கு 2 இது நகரணும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். மேலே 2 இது நடந்தனா தான் வடமேற்கு வருது. அதே மாதிரி மேற்கு வரணும்னா மேற்கு எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், மேற்கில் 2 இது நகருங்க, வடமேற்கை தாண்டி வடக்கை தாண்டி வடகிழக்கு வருது. அந்த வடகிழக்கு தான் கரெக்டான ஆன்சர். மறந்துடாதீங்க, முதல்ல ஒரு படம் போட்டு வச்சுங்க. வடக்கு எத்தாப்பில் தெற்கு, கிழக்கு தான் மேற்கு. அப்போ இதுக்கிடையில் தெற்குக்கும் மேற்கும் தென்மேற்கு, மேற்குக்கும் வடக்குக்கும் வடமேற்கு இடையில், வடக்குக்கும் கிழக்குக்கும் வடகிழக்கு, கிழக்குக்கும் தெற்குக்கும் தென்கிழக்கு. அப்போங்களா அதை வந்து நான் வந்து கிழக்குன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ முதல்ல பாருங்கள், தெற்குக்கும் வடமேற்கு கம்பேர் பண்ணோம்னா தெற்குக்கும் மேற்குக்கும் இடையே வடமேற்கு போனோம்னா தென்மேற்கு மேற்கை தாண்டி 2 இது தாண்டினா தான் வடமேற்கு வருது. அதே மாதிரி மேற்கு போங்க, மேற்குலேருந்து 2 இது தாண்டினா வடமேற்கை தாண்டி வடக்கை தாண்டி வடகிழக்கு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 14 கரும்பு தண்டு. கரும்பு தண்டோட தொடர்படுத்தும் போது இலவம் பஞ்சுக்கு எதோட தொடர்படுத்துன்னு கேட்குறாங்க. தண்டு தான் கரும்பாக மாறுது கரும்பில். அதனால் இலவம் பஞ்சில் மொட்டு தான் இலவமாக மாறுது, இலவங்கமாக மாறுது. ரைட்டுங்களா? அப்போ கரும்பு தண்டு வந்து கரும்பாக மாறும்போது மொட்டு தான் இலவங்கமாக மாறுது. அதனால் மொட்டு தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பாருங்கள், அடுத்து 15 வந்து இந்தியா ஆலமரம், தமிழ்நாடு என்னன்னு கேட்குறாங்க. இந்தியாவை ஆலமரத்தோடு தொடர்படுத்துகிறாங்க. தேசிய மரம், இந்தியாவோட தேசிய மரம் ஆலமரம். அதேமாதிரி தமிழ்நாட்டுக்கு தேசிய மாநில மரம் என்னன்னா பனைமரம். இப்போ பனைமரம் தான் கரெக்டான ஆன்சர். அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து 16 பாருங்கள். 16ல் வழிமுறை, B12C, E15E, H18G, K21I, N24K அப்படி இருக்குது. இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடியை கரெக்டாக எழுதி வச்சுங்க. 1 to 26 வரைக்கும் எழுதி வச்சுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், முதல் 2 ஜோடி பாருங்கள், பிக்கு அடுத்து 2வது பாருங்கள் ஈ இருக்கா, பிக்கு ஈக்கு பாருங்கள். ரைட்டா? அடுத்து பிஇயாக மாறுதுன்னா என்ன இருக்குது, பிசி போயிடுச்சு. ஈக்கு அடுத்து இங்கே பாருங்கள், பிக்கு அடுத்து ஈக்கு வந்துன்னா சிடியும் இடையில இல்லை. ஈக்கும் ஹெச்சுக்கும் பார்த்தோம்னா எஃப்ஜி இல்லை, ஹெச்சுக்கும் கே பார்த்தோம்னா ஐஜே இல்லை. அதனால் இந்த இடத்துல ஜிக்கு அடுத்து இங்கே கே தான் வரணும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், பி வந்து ஹெச்சாக மாறும்போது சிடி இடையில இல்லை, இ ஹெச்சாக மாறும்போது எஃப்ஜி இல்லை,
ஹச்சுக்கு அடுத்து என்னவா மாறணும், ஐஜே போக கே தான் வரணும் இங்கே. ரைட், அப்போ கே போட்டாச்சு இங்கே. அடுத்து பாருங்கள் 12, 12க்கு அடுத்து இங்கே 15 வருது, 3 கூடுது. 15க்கு அடுத்து 18, 3 கூடுது. அப்போ இங்கே 3 தான் கூடணும், 21. அப்போ ரைட்டாக அடுத்து இந்த பாருங்கள் சிக்கு அடுத்து ஈயா மாறுது, டி இல்லை ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ஈக்கு அடுத்து ஜியா வருது, எஃப்ஐ விட்டுருக்காங்க. இப்போ ஜிக்கு அடுத்து ஹைச்சை விட்டுட்டு ஐ தான் வரணும். அப்போ கே 21 ஐ தான் ஆன்சர். அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ரைட்டுங்களா, இந்த டிக் பண்ண தம்பி 21. இது ரெண்டாவது கே 21 ஐ, இந்த 2 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள் 17. எஸ்ஸுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் மார்க்கு, DIMEFGH. இது ஈஸியான கொஸ்டின். இதில் ஏபிசிடியை வரிசை எழுதி வச்சுக்கோங்க 1 to 26 வரைக்கும். இப்போ டிக்கு வந்து 4வது லெட்டரில் இருக்குது, டி 4வது லெட்டர் பாருங்கள். அடுத்து ஐ வந்து எத்தனாவது லெட்டரு, 9. எம் எத்தனாவது எழுத்து, 13. அதேமாதிரி இ எத்தனாவது எழுத்து, 5. எஃப் எத்தனாவது எழுத்து, எஃப் 6. ஜி எத்தனாவது எழுத்து, 7. அடுத்து 8 எத்தனாவது எழுத்து, சார் ஹெச் எத்தனாவது எழுத்து, 8. இப்போ போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்கே எஸ்ஸுக்கு அடுத்து என்ன, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை பூரா கூட்டுறோம். இங்கே பாருங்கள், 5 கீழே இருக்கிறது கூட்டுங்க. 5, 6, 7, 18 கூட்டணும்னா 5, 6, 11, 18, 8, 26. 4, 9, 13 கூட்டணும்னா 4, 9, 13, 13, 26. அப்போ 26 தான் இதுவும் வரணும். 19ஓட எதை கூட்டினா 26 வரணும். 26 9 கழிங்க 7. 7 எத்தனாவது எழுத்துன்னு பாருங்கள், 7 ஜி. அப்போ இந்த இடத்துல ஜி தான் வரணும். ஆன்சர் ஜி. பார்த்தீங்களா, ஆன்சர் 3வது ஆன்சர். அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் NMMS வீரவணன். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.